உங்களை பத்தி இந்த நபர் ஒரு சில உண்மைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இவ்வளவு நாளா தெரியல, ஸோ இப்போதான் தெரியுதா? பார்க்கலாமே அப்படி என்னத்தை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக அது ஒரு கியூரியஸான ரீடிங்காக இருக்கும்னு நம்பலாம். அண்ட் பார்த்துருவோம். நம்ம ஜென்ரல் ரீடிங் ஃபர்ஸ்ட் போய் பார்க்கலாம் என்ன மெசேஜ் இருக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம பிக்கப் ஆயில பார்க்கலாம். ரைட்? ஸோ ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிலாக்ஸ் பார்ப்போம் என்ன ஒரு மெசேஜ் உங்களை நோக்கி வருது. ஓகே, ஓகே. ஸோ ஒரு விஷயம் வந்து இந்த பர்சன் வந்து அவங்க உணர்றது என்ன தெரியுமா? ஒரு 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 உண்மை என்ன தெரியுமா? நீங்க ரொம்ப ஒரு வீக்கான ஒரு கேரக்டர், உங்களுக்கெல்லாம் மன வலிமை வந்துட்டு ரொம்ப கம்மி, போல்டெல்லாம் இருக்காது, ரொம்ப சாஃப்ட், ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப இமோஷனலான ஒரு பர்சன், எதை சொன்னாலும் நம்புவாங்க, என்ன பண்ணாலும் அப்படியேதான் வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து அவங்க இவ்வளோ நாட்களாக உங்களை வீக்கா நினைச்சிருக்கலாம். ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க உங்களை மேலோட்டமாக தான் புரிஞ்சு வச்சிருந்திருப்பாங்க. நீங்க என்ன மாதிரி ஒரு பர்சனாக வெளியில் காமிக்கிறீங்களோ அதுதான் அவங்க புரிஞ்சிருப்பாங்க. பட் மனசுக்குள்ளர அண்ட் உள்ளர நீங்க எவ்வளோ போல்டான ஒரு பர்சன், எவ்வளோ தைரியமான ஒரு நபர், உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை இருக்குங்கிறதே வந்துட்டு நீங்க இது வரைக்கும் காமிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த லவ் வந்துட்டு எல்லாத்தையும் மறைச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ நீங்க காமிச்ச விஷயங்களை மட்டும்தான் அவங்க பார்த்து ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ அவங்க நிறைய விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப டீப்பா வந்துட்டு பாக்குறப்போ நிறைய உண்மைகள், நீங்க சொல்லாத உண்மைகள், நீங்க சொல்லாத விஷயங்களும் வந்துட்டு அவங்க தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு மேபி லைக் இது ஒரு இந்த பாண்டிங் வந்து ஒரு சில பேருக்கு இது நோ கான்டாக்டா இருக்கலாம், ஒரு சில பேருக்கு இது இருந்தும் இல்லாத மாதிரியான ஒரு பாண்டிங்கா இருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ என்ன பண்ணாலும் திரும்பி வருவாங்க அப்படின்ற ஒரு தைரியத்துல இருந்த நபருக்கு இப்போ ஒரு சில சந்தேகங்கள், ஒரு சில விஷயங்கள் தெரிய வர்றது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு போல்டான ஒரு பர்சன், ஒரு உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. ஸோ ஒரு அளவுக்கு தான் நீங்களும் வந்துட்டு வருவீங்க. அது அந்த லவ் வந்து உங்களுக்குள்ளாரையும் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நீங்களும் அவங்க பின்னாடி வந்துட்டு வர முடியும், போகவும் முடியும். ஒன்ஸ் வந்துட்டு நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க, போறத நிறுத்தி அந்த இடத்துல நின்னுட்டீங்க அப்படின்னா தட்ஸ் இட், அவ்வளவுதான். ஸோ இந்த ஒரு விஷயம் அந்த பர்சனுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஒரு பயத்தையும் கொடுக்குது, ஒரு சில டைம்ல யோசிக்கவும் வைக்குது. அதாவது அஃப்கோர்ஸ் இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க பேசணும், ஆனா வலிக்குது, அவங்கள விட்டு போனா மனசு கஷ்டமாகுது, மனசு ரொம்ப ஹர்ட் ஆகும். பட் வேற வழி இல்லை, ஒரு எட்ஜு வரைக்கும் தான் நீங்களும் பொறுமையா இருப்பீங்க. அப்படி முடியலன்ற பட்சத்துல அது உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் அதை தாங்கிக்கிட்டு அடுத்த லைஃபுக்கு நீங்க போக ரெடியா இருப்பீங்க. ஓகேங்களா? ஏன்னா உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதாவது லவ் ஒரு பக்கம் இருந்தாலும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அது ஒரு அளவுக்கு தான் வந்து யாரா இருந்தாலும் சீண்ட முடியும். ரொம்ப போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், தட்ஸ் இட் அப்படின்றது. ஓகே, ஏன்னா வந்து இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மைனஸ் என்னவா இருக்கும்னா, ஒரு பர்சனை பிடிச்சிருச்சுன்னா அந்த பர்சனவே சுத்திட்டு இருப்பீங்க. அந்த டைம்ல மற்ற ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல மற்ற பர்சன்ஸாக இருக்கட்டும் யாரு கூடயும் வந்து பேசணும்னே தோணாது. 24 மணி நேரமும் இந்த நபரை சுத்தி தான் வந்து இருப்பீங்க. பட் என்ன அப்படின்னா, நீங்க வந்து அந்த ஒரு விஷயம் தான் வந்து உங்களுக்கு வீக்னஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஆனா அந்த நபர் இல்ல, நீங்க விரும்பின இந்த நபர் உங்களுக்காக இல்ல அப்படின்னா நீங்க தூக்கி போட்டுட்டு வேற பர்சன் வந்து உங்க லைஃப்ல வர வைக்கவும் உங்களால முடியுங்கிறதே வந்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பற்றின நிறைய ட்ரூ செல்ஃப்னு சொல்லலாமா, உங்களை பற்றின நிறைய ஒரு உண்மைகள் சொல்லலாம், அது ட்ரூ செல்ஃப்னு சொல்லலாம். அது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக ரியலைஸ் ஆகுது. ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி ரியலைஸ் ஆகியிருக்கும், இன்னொரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இனிமேல் தெரிய வரும் ஒன்னொன்னா. ஆனால் நீங்கள் வேற ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இன்வைட் பண்ணி ஒரு ஹெல்ப் கேட்டிங்கன்னா அவங்க செய்வாங்க.
உங்களுக்கு ஜென்ரலி ஐம் டெல்லிங் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் ரொம்ப டேலண்டட் தான். உங்களுக்கும் பேச்சு திறமையெல்லாம் இருக்கும். யாரை வேணாலும் உங்ககிட்ட பேச வைக்கவும் முடியும். யார்கிட்ட உதவி கேட்டாலும் வந்துட்டு உங்களால் வந்து ஐ மீன் அவங்களால வந்து அந்த உதவிகளை உங்களுக்கு செய்யவும் முடியும், வாங்கிக்கவும் முடியும். எல்லா திறமை தான் உங்களுக்கு. உங்களோட அந்த வீக்னஸ் மட்டும்தான் வந்துட்டு பெரிய விஷயம். ஆனால் இவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு விஷயம் அவங்க பிலீவ் பண்ணுறது என்னன்னா அவங்கள விட்டு விலைக்கு போய் நீங்கள் ஒரு பெரிய ஃபியூச்சரை கிரியேட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு திறமை இருக்குது. எங்கே நம்மளை விட முன்னுக்கு வந்துடுவாங்களோ, கொஞ்சம் ஃபியூச்சரை கிரியேட் பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு தாட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஸ்டெப்பை எடுக்கிறீங்க. அந்த மாதிரியான இப்போ சோஃபார் வந்து இப்போ இது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ஒரு சில பேர் அந்த ஸ்டெப்பை எடுக்காமல் இந்த இந்த பர்சனோட பிரச்சனையிலே மூழ்கி கிடப்பீங்க. பிகாஸ் வந்து உங்களுக்கு அதுலேருந்து வெளியே வர டைம் ஆகும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஆனால் ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் அதிலிருந்து வெளியே வந்து உங்கள் லைஃபுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு நியூ ஃபியூச்சர், நியூ பிக்கர் விஷன் சொல்கிற பெரிய ஒரு எதிர்காலம் இதை நோக்கி நீங்கள் போகிறப்போ அவங்க டெஃபினெட்லி வந்துட்டு ஒரு இன்செக்யூர் ஆவாங்க. ஒரு மாதிரி ஆகி உங்ககிட்ட மறுபடியும் கனெக்ட் பண்ணுவாங்க. மறுபடியும் பேசணும், மறுபடியும் வந்து உங்களோட டச்சில் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ்ங்கிறது வந்து நான் இன்ன வரைக்கும் நான் பார்க்கலையே அப்படின்னு ஒரு சில பேர் சொன்னீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் அதுக்கான ஸ்டெப்பை எடுத்தீங்களாங்கிறது தான் முத கேள்வியாக வரும். இன்னுமே அந்த நபரோட அந்த ட்ராமாலே தானே இருக்கீங்க. இப்போ வரைக்குமே அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வந்து உங்களோட லைஃப், உங்கள் எதிர்காலம், அடுத்து என்னன்ற ஒரு தாட்டோட நீங்கள் இறங்கி ஸ்டெப் எடுத்திருக்கீங்களா? ஸோ அந்த ட்ராவல் ஆரம்பிக்கணும். அந்த ஒரு விஷயம் வந்து ஆரம்பித்து நீங்கள் அந்த பாதை நோக்கி போகிறப்ப தான் நிறைய விஷயங்கள் இங்கே வந்துட்டு சேஞ்சஸ் வரும். ஓகேங்களா? ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில பேர் வந்து நோ மீன்ஸ் நோ, முடியாதுன்னா முடியாது, நான் இவ்வளவு தான் வந்து ஸ்பேஸ் கொடுப்பேன், எனக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு, நான் எவ்வளவுக்கு எவ்வளவு உனக்கு ஸ்பேஸ் கொடுக்குறேனோ அந்த அளவுக்கு நல்லது, அந்த ஸ்பேஸ் தாண்டிட்டா தட்ஸ் இட். நீ யாரு? ஓ இவ்வளோனா நம்ம பழகினோமா, எனக்கு தெரியலையே, அந்த மாதிரி இருக்கும். அதாவது அதுக்காக அவங்க மேல வெறுப்புகள் உங்களுக்கு வரும்னு சொல்ல முடியாது. பாசம் இருக்கும், ஏக்கம் இருக்கும் தான் எல்லாமே. பட் அந்த பின்னாடி போறது, அந்த ரிக்வெஸ்ட் பண்றது எல்லாம் ஸ்டாப் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நிறைய கேரக்டர்ஸ்னே சொல்லலாம், நிறைய குணங்கள்னே சொல்லலாம். அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நபருக்கு வந்து ரொம்ப தெளிவா எப்போ வெளியே தெரிய வந்து அதை பத்தி பேச வருவாங்க அப்படின்னா நீங்க அடுத்துன்ற ஒரு வாழ்க்கை, அடுத்துங்கிறத போய் ஆகணும். ஒரு மாற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது உங்களோட லைஃப்ல வரணும் ஃபர்ஸ்ட், அப்பதான் முடியும். இட்ஸ் நாட் லைக் ரேண்டமாக வருது கிடையாது, லைஃப்ல வரணும். ஓகேங்களா? சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்க நிறைய ப்ரேயர் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், வெரி ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சன் தான். ஓகேங்களா? ஆனாலுமே அதை வச்சு ஏன் வந்து நீங்க உங்களுக்கு எதுவும் யூஸ் பண்ணிக்கல? உங்களோட அத்தனை வேண்டுதல்களும் ஏதேதோ ஒரு இடத்துல உங்களை காப்பாத்திட்டு தான் வந்திருக்கு, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கு. பட் ஸ்டில் இது என்னன்னா நீங்களா தான் போய் சிக்கிக்கிறீங்க தேவையில்லாத நெகட்டிவ்குள்ளார. ஓகேங்களா? ஒரே ஒரு விஷயம், நீங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்காத நிறைய உண்மைகளை உங்களை சுத்தி இருக்கவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதுவும் இந்த நபர் ரொம்ப நல்லாவே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. பாப்போம் வேற என்ன மெசேஜஸ். ஓகே ஓகே இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ரொம்ப கோபக்காரங்களோ நீங்க? சரி, உங்களுக்குள்ளார ஆக்சுவலி ஒரு உங்களுக்குள்ளார ஒரு ஒரு பவர் இருக்கு தெரியுமா, ஹிடன் பவர். இது வந்து என்னன்னா எல்லாருமே வந்து உங்களை ரொம்ப ஜட்ஜ் பண்ணுவாங்க. கோவக்காரங்க, எப்போ காரணமே இல்லாமல் சும்மா கோச்சிக்கிட்டே இருப்பாங்க, அப்படி 1000 விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் வெரி க்ளோஸ்டு ஒன்னாக இருக்கட்டும், இந்த நபராகவே இருக்கட்டுமே, நீங்கள் ரொம்ப கோபம் இருக்கும் தான். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா பயங்கர போல்டான ஒரு பர்சன். எத்தனை சோகங்கள், எத்தனை விஷயங்கள் வந்தாலும் உங்களை அசைக்கவே முடியாது.
அவங்களும் வந்து உங்களை எவ்வளவோ டைம் தேர்ட் பர்சன் மூலியமாக வேற ஒரு மற்றவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு உங்களை எவ்வளவோ வந்துட்டு சோதிச்சு பார்க்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. எல்லா வழிகள்லையுமே பண்ணியிருப்பாங்க. பட் நீங்க அஃப்கோர்ஸ் கஷ்டப்படுவீங்க, நிறைய டைம் அழுதுருக்கீங்க. இருந்தாலும் மறுபடியும் ஒரு நம்பிக்கையோட மறுபடியும் மீண்டு வரத்தான் செய்றீங்க. ஸோ அந்த பர்சனுக்கு நம்மளை எவ்வளோ தாண்டா கஷ்டப்படுத்த ட்ரை பண்றது, முடிய மாட்டேங்குதே. அவ்வளோ போல்டான ஒரு பர்சனோ, அவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சனோ இல்லை. ஸோ பிகாஸ் வந்து நீங்கள் ரொம்ப 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 வெரி போல்டான ஒரு கேரக்டருங்க. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ உங்களை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு ஒரு பவர், ஒரு ஒரு டேலண்ட்டுங்கிறது இருக்கும். ஒருத்தவங்கள ஒரு டைம்ல யூஸ் பண்றாங்க. ஏன் இந்த நபர், நம்ம பேசுற இந்த நபருமே யூஸ் பண்றாங்களே, உங்களுக்கே தெரியும். உங்களோட பர்சன் அவங்களோட பவர், அவங்க டேலண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கிறது தெரியும். பட் நீங்க ஏன் யூஸ் பண்ணல? அவ்வளோ ஸ்ட்ராங். எத்தனை பேர் வந்துட்டு கஷ்டப்படுத்தணும், உங்களை பிரேக் டவுன் ஆக வைக்கணும், என்னென்னலாமோ பண்ணி ஏன் வந்து முடியல? அந்த டைமுக்கு பிரேக் டவுன் ஆயிட்டு மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்துட்டு தானே இருக்கீங்க எத்தனை வாட்டியுமே. ஒரு மோட்டிவேஷன் வருது தானே ஏதோ ஒரு வழியில. அப்போ யூ ஆர் வெரி ஸ்ட்ராங். உங்க ஃபவுண்டேஷனே ரொம்ப ஸ்ட்ராங். அதை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ அந்த பர்சன்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க நல்லாவே. ஓகேங்களா? அண்ட் சி, இது வந்து நான் ஒரு தண்டரோட எனர்ஜி சொல்லுவேன். ஐ திங்க் நீங்கள் ஒரு இங்கிலீஷ் படம், ஐ திங்க் அது பார்த்து தோர் சொல்லிட்டு ஒரு மூவி இருக்கும். ஸோ அது வந்து அதனோட எனர்ஜி இது. ஓகேங்களா? அவங்களோட ஒரு ஒரு எனர்ஜி வரும். இது பயங்கர ஃபோர்ஸாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் முடிவை எடுத்துட்டீங்க, ஒரு சில முடிவுகள் வந்துட்டு நீங்கள் லைஃப்பில் வந்து யூஸ்வலி எடுக்கக்கூடாது. ஆனால் அது நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களை மட்டும் கிடையாது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்குமே ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? பிகாஸ் உங்களுக்கு அந்த டிஃபென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு டேலண்ட் இருக்குங்க. இப்போ பதிலுக்கு பதில் பேசுறாங்க, எதிர்த்து எதிர்த்து பேச வேண்டியது, நம்ம சொன்னா கேட்கறதே கிடையாது. இது எல்லாமே வந்துட்டு மைல்டா. ஆனா உண்மையிலே நீங்க எதிர்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அழுகிற அளவுக்குலாம் பண்ணி விட்டுருவீங்க. ஏன்னா பிகாஸ் உங்களோட அந்த ஃபோர்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரிக் மாதிரி பயங்கரமா இருக்கு. என்னடா இதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஜென்ரலி வந்துட்டு உங்களுக்கு அந்த குணங்கள் இருக்கு. இதெல்லாம் நான் அந்த ஒரு கம்பேரிஷன்ஸ்க்கு நான் சொல்றேன். பட் அந்த ஒரு விஷயம் இருக்கு, பயம் இல்லை. உங்களுக்கு உண்மையிலே வந்துட்டு எனக்கு இதை பார்த்து பயம், அதை பார்த்து பயம்னு சொல்லலாம். பட் ஒன்ஸ் நீங்க உங்க பவரை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க எதுக்குமே பயப்படாத ஒரு ஆள் தான். ஓகே? அவ்வளோ ஒரு போல்டான ஒரு கேரக்டர். ஆனா உங்களோட அதுதான் உங்க எதை 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 வந்து யூஸ் பண்ணணும்? மைண்ட். உங்களோட எண்ணங்கள் இருக்குல்ல, மைண்ட் இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கான மிகப்பெரிய பவர். அதை நீங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க மைண்டை. சரி, இந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்க நிறைய இடங்கள்ல நோட் பண்ணல உங்க கூட இருந்தப்போ. இந்த பர்சனும் சரி, அது உங்களை சுத்தி இருக்கவங்களுமே நிறைய நோட் பண்ணல. ஆனா இப்ப இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சட்டனா ஏதோ ஒரு விஷயங்கள் வந்துட்டு ஒரு ஒரு ஹிண்டோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து உங்களை பத்தி இவ்வளோ டீப்பா தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு அங்க கிளிக் ஆகியிருக்கு. ஓகேங்களா? அதனால வந்து வந்திருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டாக கூட வந்துட்டு இருக்கும். ஓகே, யூ ஆர் வெரி சக்சஸ்ஃபுல் பர்சன். இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல். அண்ட் நீங்கள் ரொம்ப ப்ரொடெக்ஷனான ஒரு பர்சன். நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களை சுற்றி யாருமே இன்னைக்கு எனக்கு யாருமே இல்லைங்க, நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுடைய அந்த மைண்டை யூஸ் பண்ணுனீங்க, தைரியமாக யூஸ் பண்ணுனீங்க அப்படின்னா இன்னைக்கு எனக்கு யாருமே இல்லைங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டீங்க. சீரியஸ்லி சொல்ல மாட்டீங்க. அவ்வளோ பவர்ஃபுல். எல்லாம் உங்க ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். நீங்க ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்கக்கூடிய நபரா இருப்பீங்க நிறைய பேர். இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு விஷயம் வேண்டுவீங்க, திடீர்னு எதுலையோ ரீல்ஸ்லயோ ஏதோ ஒரு இதில் ஸ்பிரிச்சுவல் சைன் வந்துடும், ஏதாவது ஒரு ஆன்சர் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும் நீங்க ரொம்ப பிளஸ்டுன்ட்டு தான். ஓகேவா? சரி, இது வந்து என்னன்னா எனக்கு இந்த ரீடிங் பண்ணவே ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான எனர்ஜிஸ் தான் வந்துட்டே இருக்கு. ஓகேங்களா? ஆனா வந்து நீங்க இப்ப இது எப்படி ஆகுதுன்னா அந்த பர்சன் இது வரைக்கும் தான் தான் எல்லாமே, தான் தான் பெஸ்ட் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க.
உங்களை வந்து நீங்க ரொம்ப லவ்னு போனதில்ல, உங்களை ரொம்ப வந்துட்டு வீக்கான பர்சன் அப்படின்னு இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப அவங்களுக்கே வந்துட்டு ஒரு ரிக்ரெட் ஆகுற மாதிரி ஒரு சைன் இருக்கும். அப்படின்னா அவங்களே வந்துட்டு ஓகே நம்ம தப்பா கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்றது. இப்ப அவங்க தான் வீக்கா இருப்பாங்க, நீங்க கிடையாது. ஓகே, அவசரப்பட்டு வெளியே வந்துட்டோமோ அப்படின்ற ஒரு தாட்டம் வரும். சரி, நிறைய போல்டு எனர்ஜிஸ் இருக்குங்க. ஓகேங்களா, இப்போ ஒரு சில பேர் வந்து இதுக்கு மேல நம்ம வந்து என்ன செஞ்சாலும் இவங்க வந்து ஒன்றும் ஆக போறது இல்லை, ஏன்னா அவ்வளோ போல்டான பர்சன், அவங்களே கிவ் அப் பண்ற இதுல இருப்பாங்க. பார்ப்போம், நம்ம வந்து பிக்கப் ஆயில போய் பார்க்கலாம் வேற என்ன மெசேஜஸ்லாம் வருது. ஓகே, ஸோ 3 பாயில் வந்துட்டு நான் கொடுக்குறேன். சரி, ஐ காட் திஸ் ஷார்ப்னர். இது ஓகேவா? இது பர்கர் ஷார்ப்னர் மாதிரி இருக்கு. நான் இது ஒன்று கொடுக்குறேன். அண்ட் பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு இந்த கிரீன் கலர் பிரேஸ்லெட் வந்து நான் கொடுக்குறேன். பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு இந்த பிங்க் கலர் மோதிரம். ஓகேவா? ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லேட் ஆகும்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு சூஸ் பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஓ மை காட், பைல் நம்பர் 1. என்ன எனர்ஜி இது, பயங்கரமா இருக்குது. ஓகே, I'll take one more. ஓகே, எனக்கு இந்த கார்டு வந்துச்சு. I'll take this. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1. ஸோ பயங்கரமான பவர்ஃபுல் எனர்ஜிங்க. யூஆர் வெரி 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 ஸ்பிரிச்சுவலி ப்ரொடெக்டட், அவ்வளோதான் சொல்லணும். உங்களுக்குள்ளார ஒரு ஹிடன் பவர் இருக்கு. மேபி பைல் நம்பர் 1 வந்துட்டு நீங்கள் உங்களுக்குள்ளார ஒரு மெனிப்புலேஷன் இருக்கு, தெரியுமா? உங்களுக்கு ஆக்சுவலி அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா யாரோட மைண்டை வேணால் மேனிப்புலேட் பண்ண முடியும். அப்படியே வந்து இப்போ உங்களுக்கு பண்ணுறாங்கல்ல உங்கள் மைண்டுக்கு, அதை திருப்பி பண்ண முடியும் உங்களாலேயே. வெரி வெரி ஸ்ட்ராங்க. ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி பைல் நம்பர் 1 ஸ்ட்ராங். நீங்கள் என்னதான் இல்லைங்க நான் ரொம்ப வீக், நானே நொந்து போயிருக்கேன், நானே இப்படி இருக்கேன், நானே வீக்காக இருக்கேன், எல்லாமே சொல்லுங்க. அது எல்லாமே இந்த ஒரு பர்சன் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறதுனால தான் பிரச்சனை. இந்த லவ்ங்கிற ஒரு விஷயத்தினால தான் வீக்னஸ். பட் ஜென்ரலி பைல் நம்பர் 1 வெரி போல்ட், வெரி ஸ்ட்ராங் கேரக்டர். கம்யூனிகேஷன் வெரி வெரி பிக் ரோலுங்க உங்களுக்கு. ஓகேங்களா, நீங்கள் ஒரு சில சாண்டிங்ஸ்லாம் கூட பண்ணக்கூடிய ஆளுகளாக இருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிவைன் சைன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு சிக்னல், ஒரு சைன், அதை தேடி நீங்கள் படிச்சுக்கிட்டேவும் இருப்பீங்க. அதை ஆக்டிவேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவீங்க. உங்களுக்கு இதிலெல்லாம் அதிக ஆர்வம் வந்து இருக்கும். சரி, அந்த நபருக்கே என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஒரு ஒரு எனர்ஜி வந்துட்டு இப்போது சரி மேபி ஏன் வரல, ஏன் வந்து இப்படி அப்படி இருக்காங்கன்னு கேட்டாலுமே ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப தடுக்குங்க. நீங்கள் ரொம்ப ஒரு போல்டான ஒரு பர்சன், ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலியுமே ரொம்ப ஒரு போல்டான பர்சனுங்க நீங்கள். ஸோ உங்கள் கிட்ட வர்றப்பவே அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் திரும்ப போக வைக்குது. ஓகேங்களா, நீங்கள் அதை கரெக்டாக தான் யூஸ் பண்ணுங்களேன். பைல் நம்பர் 1 டிவைனோட கம்யூனிகேட் உங்களால பண்ண முடியும். வெரி குட் இன்ஸ்பிரேஷன் இருக்கு உங்களுக்கு. ஓகே, பார்க்கலாம். எனக்கு வந்து இது வர்றது எல்லாமே ரொம்ப ஹையர் லெவல்ல மெசேஜஸ் ரொம்ப நிறைய வருது. ஸ்ட்ராங்கா இருக்கு, பயங்கர ஸ்ட்ராங், அதுதான் சொல்றது. ஆனா அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் நீங்க இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லாம விட்டுட்டீங்களோ, நீங்க வேணும்னே தான் மறைச்சிருக்கீங்க போல.
தான் ஒரு போல்டான ஒரு பர்சன், இவ்வளோ நாளாக நீங்கள் ஃபேக்காக தான் அவங்க கிட்ட இருந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் வந்து அவங்க நினைக்க வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா உங்க பர்சன் வந்து ஒரு நல்லது நடந்தாவே அதை கெட்டதா யோசிக்கக்கூடியவர். அந்த நபர் பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவ்னாலுமே அதை ஓவர் திங்கிங் பண்ணி அதை நெகட்டிவ் ஆக்கி அதில் ஒரு பிளேமை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதில் ஒரு குறை சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க அதில் வந்து ரொம்ப போல்டு. சரி, இந்த பர்சனுக்கு என்ன அப்படின்னா உங்க மேல இருந்த அந்த வெறுப்புங்கிறது வெளியில காமிப்பாங்க. ஓகேங்களா? ஆனா இந்த இந்த நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி தெரிஞ்சு அவங்க தனியா யோசிச்சு புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மனசுக்குள்ளார அந்த ஸ்லோவான அந்த லவ் வரும். அப்படியே வெளிப்படையே ஓப்பனா வரும்ல நான் சொல்ல மாட்டேன், பட் இந்த ஸ்லோவான ஒரு லவ் வரும். அதை மறைமுகமாக தான் காட்டணும்னு ட்ரை பண்ணுவாங்களே தவிர நேரடியாக காட்ட மாட்டாங்க. ஏன்னா நீங்க இவ்வளவு தைரியமான ஒரு பர்சன், இவ்வளவு போல்டுங்கிறது இந்த நபருக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு இந்த தேர்ட் பர்சன் சொல்றோம் பாத்தீங்களா, மூணாவது நபர் உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாங்கல்ல, அவங்க பாத்தீங்கன்னா உங்களோட எல்லா ஹிஸ்டரியும் எடுத்துருவாங்க. உங்களை பத்தி ரொம்ப டீப்பா நீங்க உங்களை யோசிக்கிறீங்களோ இல்லையோ அவங்க உங்களை தான் அதிகமா யோசிப்பாங்க. அவ்வளவு ஆராய்ச்சிலாம் பண்ணக்கூடிய ஒரு நபர். இந்நேரம் உங்களை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த பர்சனுக்கு வந்து அந்த ஒரு சாஃப்ட்னஸ் வரும். ஓகேங்களா? ஆனால் அந்த ரீச் ஆக அதை போல்டா ஃபேஸ் பண்ண டைம் ஆகும். ஓகே, இப்போ நீங்க நினைக்கிற நபர், இந்த நபர் வந்து ஸ்ட்ராங்கா கிடையாது, வீக்கா தான் இருக்காங்க. சைலண்ட் சாஃப்ட் அப்படிதான் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்க வேற யாருக்கும் வந்து பயப்படுற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்லைங்க, யாருக்கு போய் பயப்படுறாங்க? இவங்கள பார்த்து தான் எல்லாரும் பயப்படணும்? நோ, அப்படி கிடையாது. பட் அவங்களுக்கு இருக்காங்கங்க, அவங்களுக்குள்ளே ஒரு சில சீக்ரெட்ஸ் இருக்கும். ஸோ பைல் நம்பர் 1, பேஷன்ஸ். இருக்கிற ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்ஸ் இருக்குல்ல, ஸ்பிரிச்சுவலி நீங்கள் நிறைய படிக்கிறீங்களா, கற்றுக்கிறீங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து லைஃபுக்கு கொண்டு வாங்க, டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு வாங்க. ஓகேவா? ஏன்னா வந்து இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் மறைச்சு இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து உங்களுக்கு இருக்கிறது தெரியாமல் இருக்கும். ஒரு சில பேர் வேணுக்குன்னே நீங்கள் மறைச்சிருப்பீங்க. நீங்களும் ஒரு 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 ரீடராக இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஒரு 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 ஸ்பிரிச்சுவலி நிறைய திறமைகள் நிறைய அதை பற்றி தெரிஞ்ச பர்சனாக இருந்தாலும் வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லாமல் ரகசியமாக கூட நீங்கள் இருப்பீங்க. ஸோ இனி நீங்கள் வந்து வெளியே வர்றதுக்கான ஒரு சைன் இருக்கு. அதான் தெரிஞ்சிருச்சுல, ரகசியமாக வச்சா எல்லாம் வெளியே வந்துருச்சுல, நான் வந்து போல்டாக வரேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு வரணும். இது வரும்னு நான் சொல்ல மாட்டேன், வரணும்னு தான் நான் சொல்லுவேன். சரி, பைல் நம்பர் 1 வந்து லவ் ட்ராமா. ஓகே தான், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் சரி, லவ்ங்கிற ஒரு விஷயம் வேணும். அதுதாங்க எனக்கு வந்து கிடைக்கல. நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு தெரியும், இவ்வளோ டேலண்ட் எனக்கு இருக்குதான், அதெல்லாம் யூஸ் பண்ணால் நல்லா தான் வருவேன், எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு தேவைங்கிறது அந்த லவ். ஓகேங்களா? ஸோ அதுதான் உங்களோட பெரிய வீக்னஸாகவும் இருக்கும், நீங்கள் கேட்குற ஒரு விஷயம். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, நீங்கள் லவ் விஷயம் மட்டும் சொல்கிறேன், அந்த லவ் வேணும் அப்படின்னா ரொம்ப டீப்பாக போய் ரிஸ்க் எடுத்தால் தான் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வெளியில் காட்டுற ஃபேஸ் வேற, உங்களோட ஒரிஜினல் கேரக்டரே வேற. உங்களை பற்றி ஒருத்தவங்க தெரியணும்னா, முழுமையாக தெரியணும்னா அதுக்கு பல வருஷமே ஆகும். அவங்களால கரெக்டாக முழுமையாக கண்டே பிடிக்க முடியாது. அவ்வளோ ஒரு மிஸ்ட்ரியான ஒரு பர்சன் தான் நீங்கள். அதில் பாதி பேர் பாதி எஃபோர்ட்லேயே போயிடுறாங்க. ஸோ இது ஒரு காம்ப்ளிகேட்டடுன்னு சொல்லாது, கொஞ்சம் ஒரு சவால்கள் நிறைஞ்ச ஒரு பாண்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு விஷயம்தான். ஓகேங்களா? நீங்களா இருங்க, எக்காரணத்தை கொண்டு ஒரு டபுள் ஃபேஸாக இருக்க தேவையில்லை. இதுதான் என் ஒரிஜினல் கேரக்டர், அது தெரிஞ்சா பழகுங்க, பேசுங்க, அப்படி இருந்தால் பெட்டர். ஏன்னா நீங்கள் லவ் கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் உண்மையிலே போல்டான பர்சனாக இருந்தாலும் உங்களை வீக்காக காமிக்காதீங்க. அந்த இடத்துல தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. இது எப்படி ஆகுதுன்னா, ட்ரூ ஃபேஸ் ஃபேக்கான ஒரு ஃபேஸ் அப்படின்ற ஒரு டேக் வந்துடுது உங்களுக்கு. ஓகே, பட் பைல் நம்பர் 1, ஐ திங்க் உங்களுக்கு ஒரு இந்த பர்சனுக்கு அதுதாங்க, நிறைய உங்களை பற்றின உண்மைகள் தெரிஞ்சாலும் இது ஒரு ஃபேக் ட்ரூ ஃபேஸ், ஏமாத்திட்டாங்க அந்த மாதிரி. அவங்க எப்பயுமே ஒரு நெகட்டிவான ஓவர் திங்கர்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே தப்பாக யோசிக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை இவ்வளோ பாசிட்டிவாக நினச்சாலும் சம்டைம்ஸ் நெகட்டிவாகவும் நினைப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து அது அவங்களுக்கு
மறுபடியும் பேசணுன்ற கனெக்ட் ஆகணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கூடும். ஓகேவா? பட் எனக்கு இந்த ரீடிங் அந்த எனர்ஜிலே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, வெரி ஸ்ட்ராங். ஸோ யூஸ் பண்ணுங்க உங்கள் டேலண்ட், உங்களோட எனர்ஜியை. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 1. தேங்க்யூ. பயல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். Okay. Pile number 2, lucky charm. Pile number 2, நீங்கள் ஆக்சுவலி அந்த பர்சனுக்கு ஒரு லக்கி சாம்னு சொல்லலாமா? நீங்கள் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எல்லா விஷயத்திலும் லக்குன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் ஒரு சில விஷயங்களில் யூஆர் மை லக்கி அப்படின்னு சொல்கிறபடி இருந்திருக்கோம். அவ்வளோ லக்கெல்லாம் கொடுத்துருப்பீங்க. ஓகேவா? வெரி கேரிங். பணம் ஃபைனான்ஷியலி நிறைய ஹெல்ப்பும் பண்ணியிருப்பீங்க நீங்கள். ஓகேவா? சரி, அந்த பர்சனுக்கு வந்துட்டு அவங்க உங்களை இது வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு 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 ராங் ஜட்ஜ்மெண்ட் வச்சுருக்கலாம். அதாவது ஆக்சுவலி நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு கேரக்டர். ஓகேங்களா? சரி, நீங்கள் மேபி லைக் ஒரு ஜாலியான ஒரு பர்சனாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மெச்சூர்டாக கூட வந்திருக்கலாம். ஸோ ஐ மீன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் சொல்கிறேன். ஸோ அவங்க முன்னாடி அவங்க உங்களை ஜாலி கேரக்டர், ஈஸி கோயிங், எது ஈஸியாக வந்து எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க, ரொம்ப சீரியஸாலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு பர்சனாக தான் அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் ஜென்ரலி நீங்கள் ரொம்ப சீரியஸான ஒரு பர்சன், ரொம்ப ஒரு பொறுப்பு இருக்குன்னு சொல்லலாம், ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருப்பீங்க, பொறுப்போடு வந்துட்டு இந்த இதை எடுத்துகிட்டு போவீங்க அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கு அது லேட்டராக தான் இதுதான் உங்களோட கேரக்டருங்கிறதே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வெரி கிஃப்டாக தான் சொல்லிட்டேன், லக்குன்னு சொல்லி ஆட்டேன், ஸ்பிரிச்சுவலி கிஃப்டட் பர்சன் அந்த நபருக்கு. சரி, அந்த நபரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்க ஒரு நார்மல் பர்சன் கிடையாது. அதாவது ஒரு பார்க்க வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு பர்சன் மாதிரி இருந்தாலும் உங்களுக்குள்ளார ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, கோல், பெரிய ட்ரீம் இருக்கு. ஆனா வந்து அவங்க கிட்ட சொன்னதை தாண்டி பெருசா இருக்கு அப்படிங்கிறதுமே அவங்களுக்கு தெரிய வரும். சரி, அந்த பர்சன் என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள், நீங்க ஏன் லக்கி சாமுங்கிறத ஃபர்ஸ்டே சொன்னோம்னா, நீங்க விலகுனதுக்கு அப்புறம் இல்ல உங்க கூட சண்டை போட்டாங்க, உங்ககிட்ட இந்த ஆன் அண்ட் ஆஃபா இருந்தா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்களோட லைஃப் வந்து அவ்வளோ ஸ்மூத்தா இருக்காது. வெளியில பாக்குறப்ப நல்லா தாங்க இருக்காங்க, எல்லாம் நல்லா பெரிய டாப்ல தாங்க போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். பட் உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? ஏன் உங்களுக்கும் தான் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்தப்போ வெளியில நீங்க காமிக்கவே இல்லை, அவ்வளவுக்கும் மனசுக்குள்ளரே தானே வச்சு போராடினீங்க. அது மாதிரி தான் அங்கேயுமே அவங்க மட்டும் எப்படி வெளியில அப்படியே, அது முக்கியமா உங்ககிட்ட எப்படி போயிட்டு நான் கஷ்டப்படுறேன்னு எப்படி சொல்லுவாங்க? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இந்த வெளி ஜட்ஜ்மெண்ட்டை பாக்குறீங்கன்னா பார்க்காதீங்க. ஓகேங்களா? அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்க ஒரு உங்ககிட்ட ஒரு அட்ராக்ஷன்ங்கிறது இருக்குங்க. அதாவது என்ன சண்டை போட்டு போ, நோ கான்டாக்ட், வேண்டாம் எனக்கு உங்க வேண்டாம்னு சொல்லிட்டு வேற பர்சன் கிட்ட பேசிட்டே இருந்தாலும் சரி, ஒரு ஒரு விஷயத்துல நீங்க அவங்களை ஈர்க்க தான் செய்வீங்க. நீங்க தொடர்ந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, ஈர்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஒரு சில பேர் என்ன பண்றீங்க, லவ்ங்கிற வழியில ஈர்க்கிறீங்க, அட்ராக்ட் பண்றீங்க. மற்ற சில பேர் வெறுப்பு, சண்டை போடணும், நான் கேள்வி கேட்கணும், வந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அதுலேயும் தான் வந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஏதோ ஒரு வழியில அந்த அட்ராக்ஷனை நீங்க கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறீங்க. பைல் நம்பர் 2, உங்களால அதை ஸ்டாப் பண்ண முடியல, ஆனா அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப நல்லா தெரியும். பைல் நம்பர் 2 வந்துட்டு ஐம் டெல்லிங் யூ, நீங்க ஒரு வாட்டர் எலமெண்டா இருக்கலாம். அதாவது அது அந்த நீர் ராசின்னு தான் சொல்லணும்னு இல்லை, பட் அதனோட ஒரு குணங்கள் மோஸ்ட்லி உங்களுக்கு இருக்கும்.
எமோஷன்ஸு சென்சிட்டிவ் அதெல்லாம் வந்துட்டு இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் என்ன போல்டான பர்சனாக வெளியே போய் நில்லுங்க, அப்படியே யாரை பார்த்தாலும் ஒரு முறைக்கிற மாதிரியே போய் நின்னாலும் சரி, நீங்கள் ஆக்சுவலி ஒரு சாஃப்ட் தான், அந்த வாட்டர் மாதிரி தான், எமோஷ்னல் கேரக்டர் தான். ஆனால் அந்த பர்சனுக்கு என்ன தெரியுமா, அந்த ஒரு விஷயத்தினால நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்கள விட மாட்டீங்கன்னு நம்புகிறாங்க. அந்த ஒரு விஷயம் அவங்க ரொம்ப நம்புகிறாங்க. சரி, உங்க கூட இருக்கிறப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஹீலிங், அவங்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா, லைஃப்ல ஒரு 0 லெவல்ல இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, ரொம்ப ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸ்ல ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா, உங்க லைஃப் நீங்க அவங்க லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்போ மறுபடியும் உங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் வேற மாதிரி இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்க கூட இருந்த அந்த ஒரு மொமெண்ட் அவங்களுக்கு வந்துட்டு திரும்ப வெளியில கிடைக்காது. ஸோ இந்த பாண்டிங் மறுபடியும் வந்துட்டு கனெக்ட் ஆக பேசாக சரி பண்ணுறதுக்குக்கான வாய்ப்புகள் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஏன்னா நீங்களும் ஒரு பக்கம் அட்ராக்ட் பண்ணுறீங்க, அவங்களும் ஒரு சைடு வந்துட்டு அந்த எண்ணங்கள் இருக்கும் தான். ஓகே, ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்டெப்பு எடுக்கிறதுல தான் இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் அண்ட் ஆஃப் டைப். ஓகே, நம்மளோட ரீசன் நமக்கு வந்துட்டு ஒரு வேலை ஆகணும், போய் பேசுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். என்னதர் டைம் ஈகோன்னு ஒன்று உட்காந்து இருக்குல்ல, அந்த ஈகோ வந்துடும், டக்குன்னு வந்துடும். நம்ம போய் இறங்கி பேசுறதா, நம்ம தானே சண்டையை போட்டோம், அதெல்லாம் ஈகோ நம்மளை ரொம்ப ஏதாவது ஒரு ஜட்ஜ் பண்ணிட்டாங்கன்னா, குறைச்சி எடை போட்டுட்டாங்கன்னா, இல்லை இல்லை பேசிக்கலாம். ஏன்னா இந்த விஷயம் உங்க பர்சனுக்கு இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, பார்ப்போம் வேற என்ன மெசேஜஸ். நீங்கள் உங்களுக்கு நிறைய ட்ரீம் ஃபேண்டசிலாம் இருக்கும்ல பைல் நம்பர் 2க்கு. எஸ், உங்களுக்கு நிறைய ட்ரீம் ஃபேண்டசி, டே ட்ரீமிங் பண்ணுறது, ஏகப்பட்ட ஆசைகள், ஆசைப்படுறது ரொம்ப நிறைய இருக்கும். சரி, பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களோட அமைதிக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்குது. அதில் ஒரு ஆபத்துமே இருக்குது. நீங்கள் வந்து ஓவர் திங்கிங் பண்ணிடவே கூடாது. ஐயோ இவங்களை ஓவர் திங்கிங் மட்டும் பண்ண விட்டுறாதீங்கடா அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்களுமே ஒரு ஓவர் திங்கர் தான். ஓகேவா? சரி, அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்க ஒரு விஷயம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க பேசின விஷயங்கள், அவங்க நடந்துக்கிட்டது எதையுமே நீங்கள் மறக்கவும் மாட்டீங்க, மன்னிக்கவும் மாட்டீங்கன்னு நம்புறாங்க. ஸோ திரும்ப வந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணுவேன், பேசுவேன், ஆனால் மறுபடியும் வந்துட்டு என்னோட சைடில் என்ன மூமெண்ட் இருக்குன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களோன்ற ஒரு தாட்டும் அவங்களுக்கு இருக்கு. ஸோ உங்களுடைய அந்த சைலன்ஸ் அது அவங்களுக்கு நிறைய யோசனைகளை கொடுக்கும். ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது 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 ரொம்ப பாசிட்டிவ் தான். ஓகேவா? பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். ஆனால் இவ்வளவு நாட்களாக ஒரு தேர்ட் பார்ட்டி இருப்பாங்களே, ஏதாவது ஒன்று தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களை பற்றி. நடக்காதது, இது உங்களோட கேரக்டர் இப்படியே இருக்காது, அப்படிதான் நீங்கள், யூ ஆர் வெரி ரூட், அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப பேட் பர்சன், அப்படி இப்படின்னு சண்டை போடுறவங்க, ஃபேமிலி பிரிக்கிறவங்க, என்னென்னமோ சொல்லி கொடுத்துருப்பாங்க தேர்ட் பர்சன் எல்லாமே. பட் எதையுமே வந்துட்டு அந்த டைமில் அவங்க நம்பியிருப்பாங்க. ஆனால் ஸ்லோலி தான் தெரிய வந்திருக்கும், தெரியவும் வரும் அவங்களுக்கு. அதெல்லாம் நீங்கள் பண்ணலை, அது நீங்கள் கிடையாது. ஒரு கோவத்தில் ஒரு வேகத்தில் ஒரு வந்ததாக இருக்கும், அது கிடையாது. நிறைய விஷயங்கள் வந்து வெறும் பொய்யா சொன்னது எல்லாம் வந்துட்டு தெரிய வரும். நீங்கள் என்னைக்கோ இதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வரணுங்கிறத அவங்க தானாகவே வந்து தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, ஒரே ஒரு விஷயம் தான், இந்த பாண்டிங்க்கு வந்துட்டு இந்த உறவுக்கு மறுபடியும் பழையபடி இருக்கணும்னா அது வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். ஆனால் திரும்ப மறுபடியும் வந்தாலும் சரி, மறுபடியும் இது சேர்ந்தாலும் சரி, ஒரு புது தொடக்கம், ஒரு ஃப்ரெஷ் நியூ பிகினிங், ஒரு புது தொடக்கம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா இந்த பாண்டிங்க்கு ஒரு லைஃப் இருக்கும். பழச மறுபடியும் எடுத்துக்கிட்டு வந்து அந்த ட்ராமா இருந்தால் இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க், ஒரு கேள்விக்குறி தான். ஓகே, ஸோ that's all for pile number 2. Thank you. pile number 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்த்துருவோம்.
சரி, அந்த பர்சனுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்க எல்லாத்தையும் ஈஸியா மறந்துடுவீங்க, அவ்வளோக்கு ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருந்திருந்தாங்கன்னா நீங்க எதையும் மறக்க மாட்டீங்க. உங்க மெமரி ரொம்ப ஸ்ட்ராங்கு, உங்க ஞாபக சக்தி ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படிங்கறத கூட வந்துட்டு அவங்க யோசிக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. சரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா ஒரு விஷயம், சரி, அவங்க சைலண்ட்லி வந்து உங்களை பார்த்து பயப்படுவாங்க. நீங்க எங்கேயாவது திரும்ப வந்து பிரச்சனை பண்ணுவீங்களோ, ஏன்னா நீங்க எதையும் மறக்க மாட்டீங்க. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னா அது கண்ட்ரோலே இருக்காது. அது உண்மையிலே அவ்வளோ கண்ட்ரோலே இல்லாமல் போயிடும். சரி, நீங்க ஒருத்தவங்களோட லைஃப்ல ஒரு விளக்கு ஏற்றி வைப்பீங்க, அவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் நீங்க. ஆனா உங்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த டைம் உங்க கண்ணை மறைச்சிரும். தட்ஸ் ஃபார் ஷுர். ஸோ யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னு சொல்றீங்களோ அவங்களவே அடியோடு வெறுப்பீங்க. நீங்க ஏற்றி வச்ச அந்த ஒரு விளக்கு, அந்த ஒரு டார்ச் சொல்லாம, அந்த ஒரு பிரைட் வெளிச்சம் நீங்களே இருட்டாக்க முடியும், இருட்டாக்குவீங்க. அந்த எண்ணங்கள் வரும். ஏன்னா உங்களுடைய கோபம்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அது நீங்க ரொம்ப வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் கொண்டு வரீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் பைல் நம்பர் 3 எப்படிப்பட்ட கோவக்காரங்கன்னு. பட் ஸ்டில் வந்துட்டு கண்ட்ரோல் பண்றீங்க தான். நிறைய இடத்துல ரொம்ப அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருப்பீங்க. நிறைய விஷயங்கள், அது இவங்களோட விஷயங்கள்ல சொல்லவே வேண்டாம். ஓகேங்களா? சரி சரி சரின்னு லெட் கோ பண்ணிருக்கலாம். ஆனா அந்த பர்சனுக்கே லேட்டரா தெரியும் உங்க கோவத்தால என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறதே வந்து அவங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? சரி, அதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு பயமாவும் வந்து இருக்கும். ஸோ அவங்க லைஃப்ல வந்துட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட வரணும், உங்ககிட்ட பேசணும்னாலும் ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் வந்துட்டு அதுவா கூட இருக்கலாம். பிகாஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா, பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, ஏன்னா இவங்க ஒரு இமேஜ் கான்சியஸா இருப்பாங்க. தான் ஒரு நல்ல பர்சன், தான் ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி கூட வைக்கிறவங்களா இருப்பாங்க. பட் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த இமேஜ் கெடக்கூடாதுன்றதுக்கே நிறைய நாடகம்லாம் போடக்கூடிய நபர் தான் அவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எது செய்யறதாக இருந்தாலும் ஃப்ரீடம், சுதந்திரம் இருக்கணும், எதுலயும் சிக்காம நம்ம செய்யணும். ஆனா உங்க விஷயத்துல அவங்க மாட்டிக்குவாங்கங்கிற பயம் இருக்கு. ஏன்னா நீங்க ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு கேரக்டர். ஓகேங்களா? ஒரு சில பேர் அது தெரிஞ்சும் கூட வந்துட்டு வராம பயந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுத்து அவங்க லைஃபே அப்படியே ஆப்போசிட்டா கூட உங்களால போட முடியும். ஆனா நீங்க அதை பண்ண மாட்டீங்க. ஏன்னா பைல் நம்பர் 3க்கு தான் சொல்றேன், கோபம் அதிகம் இருக்கக்கூடிய பர்சன் தான். ஆனாலும் அந்த இடத்துல ஒரு குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சரி சரின்னு நீங்க பொறுமையா தான் போவீங்க. தன்னால ஒருத்தவங்க லைஃப் பாதிக்க கூடாது, அது தனக்கு கர்மால வந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்துட்டு இருக்கக்கூடிய பர்சன் நீங்க. அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒண்ணுதான் வந்து உங்களுடைய இவ்வளவு பொறுமைக்கும் இவ்வளவு பிரச்சனை எதுவும் ஆகாம அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு ரீசன், இந்த சாஃப்ட்னஸ். அதனாலதான் அவங்களும் தப்பிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஓகே, பட் ஆனா பைல் நம்பர் 3 நீங்க ஒரு யூனிவர்ஸ் மேல அதிகமா பிலீவ் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கலாம். யூனிவர்ஸ், கர்மா, ஜஸ்டிஸ், டிவைன், பிரேயர்ஸ், இது ரொம்ப நம்புறவங்களா இருக்கலாம். நான் வந்து உனக்கு எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து யார் கஷ்டம் கொடுத்தாங்களோ, என்ன லவ்ங்கிற பேர்ல, பாசங்கிற பேர்ல ஏமாத்துறவங்களோ நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஆனா கண்டிப்பா நான் வெறுத்துருவேன், கோவப்படுவேன். இருந்தாலும் டிவைன் உங்களை செய்யும், என்னோட பிரேயர்ஸ் உங்களுக்கு செய்யும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு தாட் இருக்கக்கூடிய பர்சன் பைல் நம்பர் 3. அண்ட் பைல் நம்பர் 3 சண்டைக்காரங்களா? ஏன்னா எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைலண்டான அந்த ஒரு வாரியர் எனர்ஜி தான் வருது. ஓகே, பார்க்கலாம் பைல் நம்பர் 3 வேற என்ன மெசேஜஸ்.
அதாவது உங்களுக்கு எது பண்ணாலும் உங்களால எந்த பிரச்சனையும் வராதுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இப்ப பயம் ஒரு ஓகே நம்ம அப்ப செஞ்சது பின்னாடி நம்ம பின்னாடியே வரும், நமக்கு ஏதாவது ஒரு ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஓகேவா? சரி, இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களோட லைஃப்ல இந்த நபர் ஆக்சுவலி வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஜென்ரலி சொல்லணும்னா இப்போ நம்ம இந்த இந்த நபர் இருக்காங்கல்ல, இவங்க உங்க லைஃப்ல ஒரு நீங்க டவுனா இருந்தப்போ உங்களை தூக்கி விட்ட நபரா இருப்பாங்க. நீங்க கஷ்டத்துல இருந்தப்போ உங்களுக்கே ஒரு வெளிச்சமா தான் இருந்திருப்பாங்க. வெளிச்சத்தை கொடுத்த அவங்களே உங்களுக்கு ஒரு உங்களை மற்றவங்க பேச்சு கேட்டுட்டு தான் வந்து லைஃப்ல உங்களை இருட்டாக்கியிருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எதையுமே ஃபேஸ் டு ஃபேஸ் டீல் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்கும். ஓகேவா? சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள் அவங்க பொய்ன்னு நம்பி இருக்கலாங்க. நிறைய விஷயங்கள் அதெல்லாம் பொய் சொல்லுவாங்க அப்படின்னு நம்பி இருக்கலாம். வேற ஒரு தேர்ட் பர்சன் இல்லை மற்றவங்க சொன்னது மற்றது மேலோட்டமா பார்த்தது உண்மை நினைச்சிருப்பாங்க. பட் ஆனா நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள்ல உண்மைகள் இருக்குங்கிறது கடைசியில தெரிய வரும். பைல் நம்பர் 3, அவங்களுக்கு அது தெரிஞ்சாலும் சரி, ஓகே தெரிஞ்சிருச்சுடா, இப்பயாவது என்ன பண்ண போறாங்க, சி அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன்ஸ்ல உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, என்னுடைய கொஸ்டின் ஒன்று இருக்கு. பர்சனலி நம்ம வேல்யூ புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்ப வர போறாங்க, பேச போறாங்களா, இந்த கேள்விதான் அடுத்து உங்க மனசுக்குள்ளார வருது. பட் இந்த இடத்துல வந்து பைல் நம்பர் 3க்கு ஏன் உங்களுடைய அந்த ஒரு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சைலண்ட் பவரையே உங்களுக்கு யூஸ் பண்ணல? நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்களோ? பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு என்னதான் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் ஸ்ட்ராங்கான விஷயங்களா இருந்தாலும் நீங்க உங்களை வீக் ஆக்குறீங்க. பைல் நம்பர் 3, ஐ டேக் ஒன் ஃபைனல் எடுக்கிறேன். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க ஓவர் திங்கிங் மட்டும் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தனியா உட்காந்து யோசிக்கிறது, அது டே டைமா இருந்தாலும் சரி, இல்ல உங்களை சுத்தி நிறைய பேர் இருந்தும் அப்பயுமே நீங்க தனியா யோசிக்கிறதா இருந்தாலும் சரி, அதை மட்டும் பண்ணாதீங்க. சீரியஸ்லி அது மட்டும் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்க எந்த அளவுக்கு ஓவர் திங்கிங் யோசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வீக் ஆவீங்க. உங்களுடைய பலம் பலவீனம் ஆகும். ஓகேங்களா? உங்களுடைய நிறைய உள் மனசுல இருக்கிற நிறைய ஒரு குவாலிட்டிஸ், நிறைய விஷயங்கள் வந்துட்டு அந்த நபருக்கே தெரியறப்போ ஏன் உங்களுக்கு தெரியல? ஓகேவா? அந்த நபர் வருவாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. அதுவும் அவங்களுக்கு தெரியும். நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் மேற்கொண்டு தெரியும். பட் ஸ்டில் அவங்களுக்கு இப்போதைக்கு அந்த வரத்துக்கான தாட்டே இருக்காது. ஓகேங்களா? அதுக்குன்னு ஒரு டிவைன் டைமிங் அந்த மாதிரி அந்த பர்சனுக்குன்னு ஒரு தனி கால்குலேஷன் இருந்துதான் வருவாங்க. நீங்க எஃபோர்ட் போடுங்களேன், எவ்வளோ எஃபோர்ட்ஸ் போடுங்களேன், பாப்போமே. ஏன்னா நீங்க இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றதுதான் சட்டம், அவங்க வைக்கிறது தான் எல்லாமேன்ட்டு இருப்பாங்க. நான் சொல்றதுதான், எனக்கு பேசணும்னா நான் பேசுவேன், பேசலன்னா பேசல, அவ்வளவுதான். நீங்க எத்தனை எஃபோர்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்களோட ஒரிஜினல் கேரக்டரவே மறைச்சிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு வேற டிசர்விங்கா? தேவையா? நம்ம லைஃப் போகுதே, வருஷ கணக்கா போகுதே, நம்ம லைஃப் இல்லையே, அவங்க லைஃப் ஜாலியா இருக்காங்களே, தெரியுது. ஆனா என்ன பண்ணீங்க அதுக்கு? இது வந்து யோசிக்கணும். பைல் நம்பர் 3, பிகாஸ் அவ்வளோ ஒரு போல்டான ஒரு எனர்ஜி உங்ககிட்ட இருக்கு, வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.